நேத்திக்கு செவ்வாய்க்கிழமையா சரி அம்பகரத்தூர் காளி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். காலையிலேயே போகலான்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆனால் காலங்காத்தால தான் நிறைய பேர் இல்லை. சரி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஃபுல்லும் கூட்டமாக இருந்தாங்க. அம்பகரத்தூர் காளி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தில்லைக்காளி மாதிரியே இருப்பாங்க. தில்லைக்காளி ஆனால் அவ்வளோ அழகு போங்க. அழகுனா அழகு. கல்கட்டா காளி மாதிரி தில்லைக்காளி அவ்வளோ அழகு. அம்பகரத்தூர் காளியும் அழகு தான். ஆனால் தில்லைக்காளி அழகோட உச்சகட்டத்தில் அழகோட உச்சகட்டம் தில்லைக்காளி கோயில் தான். அம்பகரத்தூர் கோயில் குத்து விளக்கு பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி குத்து விளக்கு பார்த்தாலே ஆசையாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் வச்சு ஏற்று கொடுப்பானீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு, அது நடுவில் இந்த தாமரை இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி யாகம்லாம் வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடினா பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, இப்போ ஆனால் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போல்லாம் வச்சுருக்காங்க. என் பேர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. சூளெல்லாம் பாருங்களேன், எத்தனை சூளம் அதில் வச்சுருக்காங்கன்னு. காலையிலே பாருங்களேன் அவ்வளோ கூட்டம்னு. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால காலையிலே சீக்கிரம் திறந்துருவாங்க. ஒரு 5:30 மணிக்கெலாம் கோயில் நட திறந்து சாமிக்கான அபிஷேகம் எப்போ ஆகும்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்கும். வெறும் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம்லாம் நான் 108 எலுமிச்சம்பழம்லாம் கோர்த்து இந்த சாமிக்கு போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வானம் விடிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். இப்போ தான் 6 மணிக்கே விடிஞ்சிருதே. அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது. இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவில் நல்லா பெருசாக இருக்கும். கோயிலில் விசேஷம் எதுனாலாம் அவ்வளோ பேர் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சாமி அவ்வளோ அழகாக இருக்கும். வெள்ளை சேலை தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காடா துணி அந்த மாதிரி வெள்ளை சேலையில் போட்டிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சுவாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சிவன் லிங்கம் இருக்கும். அதையும் உள்ளே போய் கும்பிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு.